ஹே guys, warm welcomes to all. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இன்றைக்கி 1 kg பாறை ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷில் வந்து நல்லா அது மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஜஸ்ட் அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணுற அளவுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நார்மலாக அந்த பிளட்டெல்லாம் லைட்டாக இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுக்கிற அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு போட்டு அகெயின் நல்லா இதை ரின்ஸ் பண்ணணும். நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஷ்ஷோட ஸ்கின்னும் ஃப்ளெஷ்ஷும் மட்டும்தான் வேணும். அதை தவிர்த்து அதில் இருக்க வேஸ்ட்டு இந்த மாதிரி பிளட்டெல்லாம் வரும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணுறப்பே இதை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிஷ் நல்லா வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம அதை மேரினேட் பண்ணணும். அதை மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்க ஃபிஷ் குவான்டிட்டி அளவுக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன். ஸோ 1:2 ரேஷியோவில் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அடுத்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன்ஸ் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமன் வந்து ஆட் பண்ணால் லைட்டாக நமக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், அது சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து ஃபைனலாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இல்லை கார்ன்ஃப்ளவர் இல்லைன்றவங்க ரைஸ் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு வேணும்னா cumin பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நல்லா நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி நமக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக வாட்டர் போட்டு நமக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு ஃபிஷ்ஷில் கோட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃப்ளஷில் இன்னர் அவுட்டர் சைட் பை சைடு ஸ்கின்னில் கூட ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிடணும். இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அதோட மசாலாஸ்லாம் ஃபுல்லும் ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கியிருக்கும். இது மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ் பீஸையுமே கம்ப்ளீட்டாக மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் பீஸையுமே கம்ப்ளீட்டாக மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு நமக்கு தேவையான மசாலா மேரினேஷன். சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம தோசை தவா நல்லா சூடேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த பாறை ஃபிஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக 0 ட்ராப் ஆயில் தான், நம்ம 1 ட்ராப் ஆயில் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அதுலேருந்தே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வரும். இதுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணுன்ற நீடே இல்லை. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா ஃபிஷ் பீஸையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஆயில் வருது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஃபிஷ் ரெசிபி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரும், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.